ಹಗಲು ಬಂದನ ಪೂಜಿ ಇಗಲು ಬಂದನ ಪೂಜಿ ಎನ್ನ ಬಾವೆ ಪಂದೋಟೋ ಹೆಣ್ಣು ನೆಲೆ ಕೊಡೋಟ ಹಗಲು ಬಂದನ ಪೂಜಿ ಇಗಲು ಬಂದನ ಪೂಜಿ 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊரும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேரளா நெய்யப்பம் இன்றைக்கி நம்ம அதுதான் செய்ய போகிறோம். அது வந்து கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் நெய்யப்பம்னு நினச்சோன்னே நீங்கள் இந்த குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுப்பாங்கல்ல, அது கிடையாது. இந்த இட்லி மாதிரி பெருசாக இருக்கும். நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுக்க போகிறோம். ஒன்று சாப்பிட்டாலும் ஹெவியாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் எப்படி செய்யுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்க்கலாமா? வாங்க. 1 டம்ளர் பச்சரிசி நல்லா 3-4 வாட்டி கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதை நல்லா வடிகட்டி மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கிடையில் நம்ம வந்து கப்பு அரிசிக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை தூள் பண்ணி வச்சுருக்கோம். 1 கப்பு பச்சரிசினா 3/4 கப்பு வெல்லம் வேணுங்க. அந்த தூள் பண்ண வெல்லத்தை நம்ம இப்போ வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி நல்லா கொதிக்க வச்சு அதில் மண் எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். அது ஆறணும். அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம். வாங்க. எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க. இதுக்கு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இதில் சின்ன சின்ன மண் இது இருந்தால் இருக்கும். நம்ம பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம். சும்மா ஜஸ்ட்டு அந்த மண்ணுக்கு கல் மண் எதுவும் அதில் இருந்ததுன்னா அது வந்துடும். இப்போ லைட்டாக கரைஞ்சிட்டு வருது. நல்லா கொதி வந்தோன்னா நல்லா கரைஞ்சிரும் பாருங்கள். நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது லைட்டாக ஒரு வெதப்பான சூடு இருக்கும் பாருங்கள். அந்த சூட்டில் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி நல்லா ஆறவும் விடக்கூடாது. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். பாருங்க, இதுலலாம் எவ்வளோ மண் இருக்குது பார்த்தீங்களா? சுண்ணாம்பு பாருங்க, தூசி எல்லாம் எவ்வளோ இருக்குது. சிலதில் வந்து தூசி இருக்காது, சிலதில் நிறைய தூசி இருக்கும். அதுக்கு தான் இது நல்லா ஆறட்டு. நம்ம அங்கே வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணி வந்து கொஞ்சம் ஆறட்டு. அதுக்கட்டில் நம்ம இந்த அரிசியை வந்து நம்ம தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமும் தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம அந்த வெள்ளை கரைசலை ஊற்றியே தான் அரைச்சி எடுக்க போகிறோம். வடிகட்டி வச்சுருக்க அந்த ரைஸை வந்து ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அரிசி, அதில் வந்து இந்த வெள்ளை கரைசல் கொஞ்சம் ஆறிடுச்சு. இதில் வந்து மொத்தமாக ஊற்றாமல் முதல்ல கொஞ்சம் பாதி ஊற்றிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், முழு ஏலக்காய் இருந்தால் ஒரு 3 ஏலக்காய் போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக வெள்ளை கரைசலை ஊற்றி அரைச்சோம்ல, இந்த மாதிரி அரைஞ்சிருக்குது. இந்த பாருங்க, குருணையாக இருக்குது கொஞ்சம். இப்போது நம்ம இது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது 2 ஸ்பூன் கணக்குக்கு மைதா மாவு போட்டுக்கிறேன். கோதுமை மாவும் போடலாம். நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு வேணால் போட்டுங்க. போட்டுட்டு இது கூட மீதி இருக்குல்ல அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மைதா மாவும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி லைட்டாக குருணையாக இருக்கும். நம்ம இந்த இட்லி மாவுக்கெல்லாம் அரைக்கிறோம்ல, அதை விட கொஞ்சம் நைஸாகவும், அப்படி நம்ம கை வச்சு பார்க்கும்போது லைட்டாக குறன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது நல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு இதாக வரும். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ அரைச்ச மாவு இந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த தோசை மாவு இருக்குல்ல, அந்த பதத்துக்கு இருக்குது பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு டேஸ்ட்டுக்கு. இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம இதில் சோடா உப்பு எதுவும் சேர்க்கலை. இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஊற்றி நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம் இல்லைன்னா நைட்டு இப்போ நீங்கள் சாயந்தரமாக பண்ணி காலையில் சுடுற மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்க, ஓவர் நைட்டு ஃபுல்லாக அது
கொஞ்சம் புளிக்கணும். இல்லைன்னா நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா சாயந்தரமாக ஊற்றணும். அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது இது நல்லா ஊறணும். நம்ம இந்த இட்லி மாவுலாம் அரைச்சி எப்படி நம்ம புளிக்க வைக்கிறோம் அந்த அளவுக்கு இதை புளிக்க வைக்கணும். அவ்வளோந்தாங்க. நம்ம பேசாமல் மூடி வச்சிடலாம். தொந்தரவே செய்யாமல் அது ஒரு மூலையில் இருக்கட்டு. இன்னைக்கு சாயந்தரமாக நம்ம சுடும்போது பார்த்துக்கலாம். நம்ம வந்து நெய்யப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, 6 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற்றி பார்த்துடலாமா? வாங்க. இந்த இப்போ கொஞ்சம் திக்னஸ் முதல்ல கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுங்க. ஆயில் ஊற்றிங்க. ஏற்கனவே நம்ம வந்து மாவுலேயும் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய்யும் போட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். லைட்டாக ஆயிலை இதுக்கு மேலே ஃபோர்ஸாக ஊற்றாமல் லைட்டாக ஊற்றுவோம். ஒரு பக்கம் பொங்கி வந்தோடனே அப்புறம் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மரிச்சு போட்டுடலாம். இப்போ மெதுவாக இப்படி இந்த சைட் மரிச்சு, இப்போது இன்னொரு பக்கத்தை லைட்டாக மரிச்சு போடுவோம். வேற ஸ்டவ்வை வந்து மீடியத்திலே வச்சுருக்கணும். மீடியத்துக்கும் குறைவாக வச்சுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ஒரு பக்கம் வந்தோன்னா மறுபக்கம் 2 வாட்டி அப்படியே மரிச்சு விட்டுட்டு எடுத்தோன்னு வச்சிங்களேன், நல்லா வரும். இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன பொருள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக நெய்யப்பம் செஞ்சு நீங்களும் அசத்துங்க. ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.